See, today is my message. என்னுடைய பிரசங்கம் என்னன்னா, பேஷன்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட். ஆமென். அதாவது சர்ச்சையின் மத்தியிலே பொறுமை. இன் அதர் வேர்ட்ஸ், முரண்பாடுகளின் மத்தியிலே பொறுமை. இன் அதர் வேர்ட்ஸ், எதிர்ப்புகளின் மத்தியிலே பொறுமை. ஆமென். நெருக்கத்தின் மத்தியிலே பொறுமை. கான்ஃப்ளிக்ட், இட் ஹாஸ் மெனி மீனிங்ஸ். கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. சர்ச்சை என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை. பேஷன்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட். அல்லேலூயா. ஹவு வி ஹேண்டில், அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சர்ச்சை வரும் பொழுது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அதுதான் விஷயம். ஹவு வி ஹேண்டில் இட். ஆமென். That is what today's message. God is going to speak to me in new way. Hallelujah. கர்த்தர் என்னோடு கூட. See, ஒரு பறவை இருக்குது, ஹாக். அந்த இருக்கா, அதோட வீடியோ, அது பறக்கிற மாதிரி வீடியோ இருந்தால் கூட பாருங்க, இல்லை பிக்கர் இருந்தால் கூட. ஹாக் அப்படின்னா கழுகினத்தை சேர்ந்த அது ஒரு வேட்டையாடுற ஒரு பறவை, ஹாக். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த டிபெட்டியன்ஸ்லாம் அந்த கையில் வைப்பாங்க, அது பறந்து போய் அப்படி வேட்டையாடிட்டு திரும்ப வந்து அப்படி. ஹாக் இனத்தில் மட்டும் 200 வகையான பறவைகள் இருக்குது. ஹாக்ஸில் மட்டும் அது 200 வகையான பறவை இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இனத்துக்கு ஏற்றதான எடை கொண்டதாக இருக்கும். இந்த ஹாக் இட் கேன் ஃப்ளை அப் டு எத்தனை அடி உயர அளவுக்கு இது பறக்க முடியும் அப்படின்னா 15,000 feet. எத்தனை? 15,000 அடி உயரம் வரைக்கும் பறக்குமா. இந்த 15,000 அடி உயரம் வரைக்கும் பறக்கிறது அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும், அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும், காற்றுல மிதந்துக்கிட்டே இருக்கும். அதோட ஹை சைட், அதோட கண் பார்வை எவ்வளோ ஷார்ப்பானது அப்படின்னா மனுஷனை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு அதிகமான பவர் அதுக்கு. இதுதான் ஹாக், இல்லையா? இந்த பறவை சின்ன சின்ன இந்த எலிகள், இந்த முயல்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வேட்டையாடும். 15,000 அடியில் இருந்து ஒரு சின்ன எலி ஓடுறத பார்க்குன்னா அதோட ஐசைட் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், இல்லையா? ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இது 15,000 அடி மேலே உயரத்தில் பறந்தாலும் எவ்வளவு தான் வேகமாக அது டைவ் ஆகும்போது, அதாவது அது வர்ற வேகம், வேட்டையாட வருது இல்லையா? நீங்கள் டிஸ்கவரி சேனலில் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராஃபிக்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அதாவது அதோட ஸ்பீடை எப்படி சொல்கிறது, ஸ்லோ மோஷனில் பார்த்தா மட்டும்தான் நமக்கு அது தெரியும், அது வந்து அட்டாக் பண்ணுறது. ஆமாம், அவ்வளோ ஸ்பீடாக வரும் அது லேண்டிங் ஆகிறது. அவ்வளோ ஸ்பீடாக வந்து இறை அப்படியே அட்டாக் பண்ணி அது தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஆமாம், பயங்கர ஸ்பீடாக அது லேண்ட் ஆகும். அவ்வளோ ஸ்பீடாக வரக்கூடிய ஒரு பறவை. இட் லேண்ட்ஸ். ஆனால் என்ன தான் ஹைட்டில் 15,000 அடி உயரத்தில் பறந்தாலும், என்ன தான் ஸ்பீடாக வந்தாலும், இட் நீட்ஸ் சம் ரெஸ்ட். அதுக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவை. அல்லேலூயா. அதுக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவை. என்னதான் நான் உழைக்கிறவனாக இருந்தாலும், நாளில் நான் கடினமாக என் குடும்பத்திற்காக நான் உழைக்கிறவனாக இருந்தாலும், என் சரீரத்துக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. அல்லேலூயா. என்னதான் நான் ஜெபிக்கிறவனாக இருந்தாலும், என்னதான் நான் முழங்கால் படிட்டா நான் உட்காரவே மாட்டேன்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும், கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் ஓய்வு தேவை. ஆமென். ஸோ வென் அந்த பறவைக்கு ஓய்வு தேவைப்படும் பொழுது இட் வில் கம், அது ஒரு கிளையின் மேலே வந்து உட்காரும், ஒரு மரத்தின் கிளை மேலே வந்து உட்காரும். அல்லேலூயா. அப்படி மரத்தின் கிளை மேலே உட்காரும் பொழுது we don't know when the branches will break. எப்போ அந்த கிளை உடைந்து போகும் என்று தெரியாது. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஓய்வு எடுக்கலாம், இந்த இடம் நல்ல இடம், இட் சீம்ஸ் குட், இது நல்லா இருக்குது, இந்த இடம் கொஞ்ச நேரம் நமக்கு ஓய்வு தேவை. இவ்வளோ நேரம் பறந்துட்டு, இவ்வளோ நேரம் வேட்டையாடிட்டு, இவ்வளோ நேரம் மை ஸ்டமக் இஸ் ஃபுல், ஸோ ஐ நீட் டு டேக் சம் ரெஸ்ட், நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு வந்து இது நல்ல கிளை அப்படின்னு உட்காடுறேன். உட்காந்தா எப்போ அந்த கிளை உடையும்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் எப்போ ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காருங்க. நீங்கள் அது உடையும்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. இந்த உறவு, என்னோடு கூட இருக்கிற இந்த உறவு உடைந்து போகும்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. இந்த மரத்தில் இவ்வளவு நாள் இருந்த இந்த கிளை இப்போ இந்த கிளை தனியாக உடஞ்சி போகும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமென். ஏன்னா இந்த மரம் ஸ்ட்ராங்காக நிற்குது, அப்போ அதோடைய கிளையும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா இந்த பறவை நினச்சிருக்கோம், இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிற இந்த மரம் என்னுடைய வெயிட் தாங்காமல் உடையுமா அப்படின்ட்டு
இந்த பறவை எதிர்பார்க்காது. ஆனால் திடீரென்று கிளை உடைஞ்சிடும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் எப்போ நண்பன் எதிரியாக மாறுவானே தெரியாது, எப்போ உறவினர்கள் எதிரியாக மாறுவார்கள் என்று தெரியாது, எப்பொழுது நாம் விரும்புகிறவர்கள், நாம் நேசிக்கிறவர்கள் நமக்கு பகையாளியாக மாறுவார்கள் என்று தெரியாது, எப்பொழுது கிளை உடைந்து போகும் என்று தெரியாது. அல்லேலூயா. நான் 15,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டு இருந்தேன். 15,000 உயரத்திலிருந்து வெகு வேகமாக நான் நம்பி உட்கார்ந்தேன். ஆனால் கிளை உடைஞ்சு போச்சு. ஆனால் கிளை உடைஞ்சு போனால் இந்த பறவை கத்தாது, பயப்படாது இல்லையா? கொஞ்சம் கூட அது என்ன சொல்கிறது, ஒரு அதிர்வு கூட அதுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா இட் ஹாஸ் விங்ஸ். அதற்கு ரெக்கைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ரெக்கைகளை கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு கர்த்தர் ரெக்கைகளை கொடுத்திருக்கிறார். கிளை உடஞ்சி போனால் நீ கவலைப்படாத, உனக்கு ரெக்கை இருக்குது, நீ திரும்ப பறந்து எழும்புவ. உடைஞ்ச கிளை வேணா கீழே விழுமே தவிர நான் கீழே விழமாட்டேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு ரெக்கைகளை கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கள சத்தமாக எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் ரெக்கை கொடுத்து இருக்கிறார். கிளை உடையும், ஆனால் நான் உடைய மாட்டேன். கிளை விழுந்து போகும், ஆனால் நான் விழுந்து போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு பரிசுத்த ஆவி என்கிற ஒரு ரெக்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு வேதம் என்கிற ஒரு ரெக்கை கொடுத்திருக்கிறார். ஆனபடினாலே எந்த மரத்தில் நான் உட்கார்ந்தாலும், எந்த கிளை உடைந்து போனாலும், எந்த சூழ்நிலையானாலும் நான் பயப்பட போகிறதில்லை, நான் நடுங்க போகிறதில்லை, நான் கண்ணீர் சிந்த போகிறதில்லை. காரணம், I am going to open my wings. என்னுடைய சிறகை நான் விரித்து நான் மேலே 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 ஏறுமே. ஒருவரும் தொட முடியாத உயரத்திற்கு, ஒருவரும் என்னை காண முடியாத உயரத்திற்கு நான் பறந்து எழும்புவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சிறகுகளை கொடுத்து ரெக்கைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ரெக்கைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ எஸ், I will not fall anymore. நான் விழ மாட்டேங்க. கிளை உடைஞ்சு போவேன். That is how this bird deals with the conflicts. சில சர்ச்சைகள் வரும் பொழுது, சில திடீர்னு எதிர்பாராத மோதல்கள் வரும் பொழுது, எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் பொழுது, எதிர்பாராத போராட்டங்கள் வரும் பொழுது, இந்த பறவை பயந்தே போகாது. உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலேயோ எதிர்பாராத மோதல்கள் போராட்டங்கள் வருகிறதா, பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு ரெக்கைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அல்லேலூயா. அவங்க செட்டைகளை அடித்து, அல்லேலூயா, கர்த்தர் எனக்கு செட்டைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செட்டைகளை கொடுத்திருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அல்லேலூயா. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடி காப்பார். ஆமென். எதனால உன்னை மூடி காக்கிறாரு? சிறகுகளினாலே. கர்த்தர் உனக்கு அந்த சிறகை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ உயர எழும்பும்படியாக, நீ கீழே விழும்படியாக அல்ல. The branches may fall. கிளை உடைந்து போகலாம், ஆனால் நீ உடைந்து போக மாட்டாய். கர்த்தர் உன்னை உடைந்து போக விட மாட்டார். கர்த்தர் உன்னை விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு சொல்லுங்களேன். See, in David's life, தாவீதினுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கை ஆரம்பம் முதல் அவனுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போராட்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ சவுல் ஈட்டி எடுத்து எறிவானே தெரியாது, எப்போ சிங்கம் வரும்னே தெரியாது, எப்போ கரடி வரும்னு தெரியாது. அல்லேலூயா. He was rejected by all. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தன். தகப்பனாலும் சகோதரர்களாலும், குடும்பத்தினரால், அங்கே சுற்றுப்புறத்தாரால் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒருவன். தனிமையில் வனாந்தரத்தில் இல்லையா, ஆடுகளோடு. அல்லேலூயா. தாவீதுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருந்தது? குடும்பத்தோடு இருக்கிறத விட ஆடுங்க கூட இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நிறைய நேரத்தில் நம்ம தனியாக இருக்கிறத ரொம்ப விரும்புவோம் இல்லையா? பிகாஸ் we can feel ourselves. நம்ம உணர முடியும். தாவீது அப்படி தன்னைத்தான் உணர்ந்த பொழுது, அல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க அப்பா கூப்பிடுறாரு. அவங்க அப்பா கூப்பிட்டு எங்கே அனுப்புகிறாரு? உன் சகோதரர்களுக்கு போயிட்டு நின்று அப்பம் கொடுத்துட்டு வா. அவங்க எங்கே இருக்கிறாங்க? யுத்த களத்தில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி தெரியும் இல்லையா?
In 17th chapter you can read it. 1 Samuel 17ல நீங்கள் அதை வாசிக்கலாம். அவனை அப்பம் கொடுத்துட்டு வரும்படியாய் அவனை அனுப்புகிறாரு. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே வந்தா இங்கே ஒரு கிளை இல்லை, ஒரு மரமே நிற்குது. அல்லேலூயா. கோலியாத் என்கிற ஒரு ராட்சதன் நிற்கிறான். ஆமென். இங்கே வந்தா குட்டி சாத்தான் இல்லை. அல்லேலூயா. குட்டிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற சாத்தான் இருக்கிறான். ஆமென். பெலிஸ்தர் இராணுவத்திலிருந்து ஆமென் அல்லேலூயா வந்து நிற்கிறான். அவர்கிட்ட யாரவன்? கோலியாத் இல்லையா? இந்த கோலியாத் நான் ஏன் இந்த கோலியாத்தை பற்றி, கோலியாத்துடைய கதை எல்லாருக்கும் தெரியும். தாவீது கல்லை எடுத்து அடிப்பார், கோலியாத் நெத்தியில் படும், விழுந்து செத்துருவான். பட் ஐ வாண்ட் டு சே சம்திங். இந்த கோலியாத் உங்களை தடுப்பதற்காக அல்ல, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே நிற்கிறான். உங்களை அறிமுகப்படுத்த இங்கே நிற்கிறான். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இது வரைக்கும் தாவீது யாருன்னு அவங்க அப்பா அவங்க அண்ணனுங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அந்த ஊரில் இருக்க யாருக்கும் தெரியாது. ராஜாவுக்கு தெரியாது, யோனத்தானுக்கு தெரியாது, இந்த சேனைகளுக்கு தெரியாது, பெலிஸ்தர்களுக்கு தெரியாது. ஆமென். இப்போ தாவீதை ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறாரு. ஆனால் ஆண்டவரோட இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குது? இந்த சத்துருவை நீ முறியடிச்சேனா உன் வாயினால இல்லைப்பா, இந்த ஊர் முழுவதும் எல்லா வாயிலும் நீ தான் இருப்ப. அல்லேலூயா. So when Goliath stands before you, எப்போ கோலியாத் உங்களுக்கு முன்பாக நிற்கிறானோ அவனை கர்த்தர் உங்களை அழிக்கும்படியாக கர்த்தர் கொண்டு வரவில்லை, கர்த்தர் உங்களை அறிமுகப்படுத்த போகிறார். சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள போகிறார்கள் தாவீது யார் என்பதை. அல்லேலூயா. இந்த கோலியாத் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஆமென். இந்த கோலியாத் என்னுடைய நிலைமை நான் யார் என்று காண்பிக்க, நான் யார் என்பதை நிரூபிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். I have a talent. எனக்குள்ள தாளந்துகள் இருக்கிறது. ஆனால் அதை நிரூபிக்க எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கலையே. அதுதான் இந்த கோலியாத். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை கோலியாத் இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பிளாட்ஃபார்ம் அது. இனி எல்லா ஜனங்களும் உங்களுடைய பேரை அறிந்து கொள்வார்கள். இவன் யார்? ஈசாயின் மகன் அல்ல, கோலியாத்தை கொன்ற மாவீரன். அல்லேலூயா. சவுல் பயந்த கோலியாத்தை கொன்ற மாவீரன். இஸ்ரவேல் சேனை மொத்தமும் பயந்த கோலியாத்தை கொன்ற மாவீரன். அல்லேலூயா. வெறும் கையோடு போய் கோலியாத்தை கொன்ற மாவீரன். பட்டயம் தேவையில்லை, கேடகம் தேவையில்லை, ஈட்டி தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற, கர்த்தரை துதிக்கிற இவன் கோலியாத்தை கொன்றவன். உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கோலியாத்தை கொடுக்கிறாரா? Just see as your platform. Amen. He is your platform. கர்த்தர் அறிமுகப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இப்போ சவுலுக்கு தெரியும் இந்த தாவீது யாருன்னு. ஆமென். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் சேனைக்கு மட்டும் இல்லை, எதிரில் நிற்கிற மொத்த சேனை, சத்துருவின் சேனைக்கும் தெரியும் இந்த தாவீது யாரு, அவனால் என்ன செய்ய முடியும்னு. உங்கள் எதிரில் எத்தனை சத்துருக்கள் நின்னாலும், எத்தனை லட்சம் பேர் நின்னாலும், எந்த ஆயுதங்களோடு நின்னாலும், அவன் கையில் ஈட்டி இருக்கட்டும், அவன் கையில் பெரிய கத்தி இருக்கட்டும், அவன் கையில் பெரிய கேடகம் இருக்கட்டும், அவன் மார்க்கவசம் அணிந்து இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாவனாக இருக்கட்டும், கர்த்தர் உன்னை அறிமுகப்படுத்த போகிற விதமாவது அதே கோலியாத்தை உன் காலின் கீழே போட்டு நிமிதித்து அவனுடைய பட்டயத்தினாலே அவனை வெட்டி நீ வீழ்த்துவாய். அல்லேலூயா. எந்த சத்துரு உனக்கு எதிராக நிற்கிறானோ அதையே கர்த்தர் உன் பேரை வெளியே கொண்டு வரும்படியான ஒரு பாதையாய் மாற்றுவார், ஒரு படிக்கல்லாக மாற்றுவார். கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாக தான் இந்த கோலியாத்தை கொண்டு வந்திருக்கிறார். யாராலும் முறியடிக்கப்பட முடியாத கோலியாத் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறானா, அதை நீ முறியடிப்பாய். கர்த்தர் உனக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உனக்கு அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் கொஞ்சம் அந்நிய பாஷையில் நிரம்பி எல்லா கோலியாத்தை விழுந்து போகணும் ஆண்டவரே, எல்லா கோலியாத்தை விழுந்து போகணும் ராஜா. இதோ ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் யார் என்று இவர்களுக்கு தெரியாது, என்னுடைய தாளந்துகள் தெரியாது, என்னுடைய கிருபை தெரியாது, என்னுடைய வரங்கள் தெரியாது ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின நன்மைகள் தெரியாது. இனி எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த கோலியாத்தை நான் வீழ்த்த வேண்டும் ராஜா.
ஆண்டவரே, சிங்கத்தின் கைக்கென்னை விடுவித்தவரே, கரடியின் கைக்கென்னை விடுவித்தவரே, இந்த கோலியாத்தின் முன்பாக ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்தாதபடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் இந்த கோலியாத்தை வீழ்த்துவீராக. Oh yes Jesus, yes Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Oh yes, yes Jesus, amen. Goliath, it's my platform. எதிர்ப்புகள் என்னுடைய பிளாட்ஃபார்ம், போராட்டங்கள் என்னுடைய பிளாட்ஃபார்ம், ஹல்லேலூயா. சர்ச்சைகள் என்னுடைய பிளாட்ஃபார்ம், ஆமென். மோதல்கள் என்னுடைய பிளாட்ஃபார்ம், ஆமென். ஏன்னா தாவீது கோலியாத்தை போய் அடித்தான், கொன்னுட்டான், தலையை துண்டாக எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ தாவீது அமைதியாக தான் இருக்கிறான். ஆனால் சுற்றிலும் இருந்தவர்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது, அல்லேலூயா. இனி என்னை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க, ஊரே சொல்லுங்க, அல்லேலூயா. இனி என்னை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, எம்எல்ஏ அபிஷேகம் இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை, ஊரே சொல்லும். கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார் என்பதை நான் சொல்ல தேவையில்லை, ஊரே சொல்லும். கர்த்தருடைய கிருபை எனக்கு இருக்குது என்று நான் சொல்ல தேவையில்லை, அது ஊரே சொல்லும். ஏன்னா அந்த கோலியாத்தின் காலின் கீழே, ஆமென், அல்லேலூயா. See, so long சவுல் தாவீதுக்கு ஒரு நண்பனை போல காணப்பட்டான், ஒரு தகப்பனை போல காணப்பட்டான். ஆமென். So long he was so good to David. என்னுடைய கவசத்தை நீ எடுத்துக்கப்பா, என்னுடைய பட்டயத்தை நீ எடுத்துக்கப்பா, என்னுடைய போராயுதங்களை நீ தரித்துக்கொள்ப்பா. தன்னுடைய இதெல்லாம் சவுல் தாவீதுக்கு கொடுத்தான். Saul was so happy. ஆமென். ஆனால் எப்போ ஜனங்க தாவீது கொண்டது 10,000 என்று சவுலுக்கு முன்பாக புகழ்ந்தார்களோ அங்கே கிளை உடைந்து போயிற்று. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? எப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையை கொண்டு வராரோ அப்போ ஒரு கிளை உடையும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை எழும்பி வர செய்வார். அல்லேலூயா. சத்துருக்கு என்ன பிடிக்க, ஏன் தெரியுமா? சவுலுக்கு அது பிடிக்கல. ஏன்னா தாவீதுக்கு தெரியாது அவன் என்ன ஆக போகிறான், எது அவனுடைய வாழ்க்கை எப்படி போக போகிறது என்று. ஆனால் சவுலுக்கு தெரிய வந்துடுச்சு, பிசாசானவன் சொல்லிட்டா, ஜனங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கை என்னவாக போகிறது என்று. ஆமென். என்னுடைய எதிர்காலம் என்னவென்று ஆண்டவருக்கு தெரியும். இவ்வளவு நேரம் எந்தெல்லாம் நீ எடுத்துக்கடா, போடா, சாப்பிட்றா, உட்காருடா, நல்லா இருறா, சந்தோஷமா இருறா, இவ்வளவு நாள் சொன்னவன் ஜனங்க என்ன புகழ்ந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே உனக்கு பொறாமை வந்து விட்டது, கிளை முறிந்து போயிடுச்சு. ஆனால் கிளை முறிஞ்சா பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு, நிறைய பேர் சொல்லவே இல்லையே, கிளை முறிஞ்சா பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு, ஓப்பன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே, கரங்களை உயர்த்துது, கர்த்தர் எனக்கு ரெக்கைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சிறகுகளை இறக்கைகளை கொடுத்திருக்கிறார். கிளை உடஞ்சி தாவீது, ஆமென், அல்லேலூயா. ஏன்னா சவுல் என்கிற கிளை உடஞ்சிடுச்சு. ஆனால் யோனத்தான் என்கிற ஒரு இடத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். தன்னை போல தாவீதின் மேலே பாசம் காட்டுறவன். அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் ஒரு யோனத்தானை வைத்திருப்பார், உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ஒரு யோனத்தானை வைத்திருப்பார். இதுவரைக்கும் இருந்த உறவுகள் முறிந்து போயிற்றா, இதுவரைக்கும் இருந்த நட்பு முறிந்து போயிற்றா, இதுவரைக்கும் இருந்த எல்லா காரியங்களும் முறிந்து போயிற்றா, உன் வேலை முறிந்து போயிற்றா, உன் தொழில் முறிந்து போயிற்றா, உன்னுடைய எல்லா ஜபங்களுக்கும் இதுவரைக்கும் பதில் வரவில்லையா, முறிந்து போயிட்ட, கர்த்தர் ஒரு யோனத்தானை வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நாற்றம் அடித்த ஆடை அணிந்திருந்த நீ இனி ராஜ வஸ்திரம் தரித்து ஒரு இளவரசனை போல இளவரசனோடு நடந்து போக போகிறாய். இதுவரை ஆடுகளோடு பேசிக்கொண்டிருந்த நீ இனி இளவரசனோடு இளவரசனாக நடந்து போக போகிறாய். Going to be a prince. Hallelujah. Hallelujah. See, sometimes இந்த உலகத்தில் நம்ம லோக்கலில் ஒரு தலைவர் இல்லை ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ தெரிஞ்சிருந்தாலே, எம்எல்ஏ எம்பி கூட அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க அட்டகாசம் தாங்க. ஒரு ஃபோன் அடித்தா இந்த நிமிஷத்தில் இங்கே எம்எல்ஏ வந்து நிற்பார், எம்பி வந்து நிற்பார், சிஎம் வந்து, ஆமென், அல்லேலூயா. பட் டேவிட் humbled himself. அந்த நாட்டோட இளவரசன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்,
அவன் என்ன ட்ரெஸ் போடுறானோ அதே ட்ரெஸ் நான் போடுறேன். ஹல்லேலூயா. ஆனாலும் ஒரு நாள் அவன் தனக்கு கிடைத்த அந்த இடத்த தப்பாக யூஸ் பண்ணலை. ஆமென். யூஸ்ட் இட் வெல். அதனால தான் யோனத்தான் அப்பா கையிலிருந்து இவனை காப்பாற்றினான். உங்களை காப்பாற்ற கர்த்தர் ஒரு யோனத்தானை வைத்திருப்பார். அல்லேலூயா. சவுல் எரிகிற ஈட்டியிலிருந்து தப்பித்து கொள்ள அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. hereafter you will dress up like a prince. நீ ஒரு இளவரசனை போல உடை அணிந்து செல்வாய். அல்லேலூயா. see time is running out. நேரம் சீக்கிரமாக கடந்து செல்லுது. ஓகே, I'm going to finish my message. see listen, தாவீது இப்போ இங்கே இருந்து தப்பித்து ஓடுறான். தப்பித்து எங்கே ஓடுறான்? பெலிஸ்தியருடைய தேசத்துக்கு ஓடுறான். ஃபஸ்ட் அவன் அடித்த ஆளே யார்? பெலிஸ்தியர் தான். ஆனால் இப்போ தஞ்சம் புகுறதுக்கு வேறு இடம் இல்லை. இஸ்ரவேல் உள்ள எங்கே ஒளிஞ்சாலும் சவுல் தேடி கண்டுபிடிச்சிடுவான். இஸ்ரவேலில் எந்த இடத்துல இருந்தாலும் காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு ஸ்பையு இருப்பாங்க. அப்போது எனக்கு சேஃபான பிளேஸ் இப்போ எது? எந்த சத்ருவை அடித்து நான் விரட்டனோ அங்கேயே போயிட்டு நான் செட்டில் ஆகணும். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் தமிழ் இந்த 26, 27, 28 அதெல்லாம் அப்படியே வாசிச்சிங்கன்னா தெரியும் இல்லையா? அங்கே போகிறான். இவனோடு கூட 600 பேர் போகிறாங்க. எத்தனை பேர் போகிறாங்க? 600 பேர் போகிறாங்க. 600 பேர் போயிட்டு பெலிஸ்து தேசத்தில் தங்குறாங்க. இந்த பெலிஸ்து தேசத்தில் தங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தாவீது இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லா பக்கம் 4 பக்கமும் என்ன பண்ணுவான்? கொள்ளையடிக்க போயிட்டு கொள்ளையடித்து கொண்டு வந்த பொருளை அங்கே அந்த ராஜாவின் இடத்துல கொண்டு வந்து இல்லையா, ஆகீஸ் அந்த ராஜான்னு நினைக்கிறேன், அந்த ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து எல்லாவற்றையும் கொடுப்பான். அந்த ராஜாவுக்கு இந்த தாவீது மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு, ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. தாவீதுக்கென்று தனியாக ஒரு இடத்த கொடுக்குறாரு இல்லையா? அந்த இடம் தான் என்னது? சிக்லாக். அந்த இடம் தான் சிக்லாக். ஏன்னா தாவீது, நான் என்னதான் பெலிஸ்து தேசத்தில் இருந்தாலும் அந்த பெலிஸ்தியரோடு என்னால் கலந்து கொள்ள முடியாது. ஆமென். அந்த பெலிஸ்தியரோட என்னால் கலந்து அவங்களுடைய கலாச்சாரங்களை அவங்களுடைய மொழிகளை அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. அதனால் எனக்கும் என் ஜனத்துக்கும் தனியாக ஒரு இடத்த கொடு. I want a separate place for my people. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதா? சிக்லாக கொடுக்குறான். இந்த சிக்லாகிலிருந்து இப்போ இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்படியாக கடந்து போகிறார்கள். தாவீதும் போகிறான். ஆனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த ஆகீஸ் ராஜா காத் தேசத்தின் ராஜா அந்த இல்லையா, அவன் இடத்துல சொல்கிறாங்க, இவன் ஏன் வரான்? இந்த தாவீது ஏன் நம்ம கூட வரான்? அவனை அனுப்பிவிடு. ஏன்னா அங்கே போய் யுத்த காலத்தில் இவன் நமக்கு சத்துருவா மாறிடக்கூடாது அப்படின்னு. அப்போ தாவீது சொல்கிறான், நான் கூட வராதபடிக்கு நான் என்ன பண்ணேன்? இவ்வளோ நாள் நான் உண்மையாக இருந்தேன், உங்களுக்கு தெரியாதா? நீ உண்மையானவன் எனக்கு தெரியும். ஆனால் இந்த பெலிஸ்தரின் பிரபுக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. ஆகையினால நீ போயிடு, திரும்பி போயிடு அப்படின்றான். ஸோ 3 நாட்கள் பிரயாணம் பண்ணி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் பிள்ளைங்க ஓடோடி வருவோன்னு எதிர்பார்க்குறான். மனைவி வாசலில் நிற்பாங்கன்னு எதிர்பார்க்குறான். வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல சமையல் ஸ்மெல் வரும்னு எதிர்பார்க்குறான். ஆமென். ஆனால் வீட்டுக்கு வந்தால் அந்த பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டு இருந்தது, அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு இருந்தது. ஆமென். அமலேக்கியர் வந்து அந்த நகரத்தை சுட்டெரித்து போட்டு அதிலிருந்த ஸ்திரீகளையும் அதிலிருந்த குழந்தைகளையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். நான் ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன். இந்த அமலேக்கிய எங்கே அடிப்பான்? எந்த இடத்துல நம்ம வீக்கோ அங்கே தான் நம்ம அடிப்பான். அல்லேலூயா. இவன் டைரக்டாக நம்மக்கிட்ட ஒரு நேருக்கு நேராக மோதுகிற ஆள் கிடையாது. இவன் எங்கே மோதுவான்? எது நம்மளுடைய வீக் பாயிண்ட்டோ, எது நம்மளுடைய வீக்னஸோ அதை கொண்டு தான் அடிப்பான் இந்த அமலேக்கிய. ஏன்னா ஆட்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த அமலேக்கிய உள்ளே வரலை. யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, இப்போ ஸ்திரீகளும் குழந்தைகளும் தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்ச உடனே உள்ளே வந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டார். அதனால தான் ஆண்டவர் இந்த அமலேக்கியனை மிகவும் வெறுத்தார். ஆண்டவர் அமலேக்கியர்களை மிகவும் வெறுத்தார். ஏன்னா இஸ்ரேல் கூட ஃபர்ஸ்ட் யுத்தத்துக்கு வந்தது அமலேக்கியன் தான்.
முதல்ல யுத்தத்துக்கு வந்தது யார்? அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் எப்பொழுதுமே நம்ம நேரடியாக வந்து தாக்காம வீக்னஸை தாக்குகிறவன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது பலவீனமாக இருக்கிறதோ, எந்த இடத்துல நம்முடைய குடும்பத்தில் யார் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாங்களோ முதலாவது அவங்கள தான் தொடுவான். எந்த இடத்துல தொட்டால் நமக்கு வலிக்கும், நம்ம அழுவோம் என்பதை தெரிந்து அதை தான் தொடுவான். அல்லேலூயா. ஏன்னா இவங்க வந்து பார்த்த உடனே அந்த இடம் சுட்டரிக்கப்பட்டது பார்த்து அழலை. என் மனைவி பிள்ளைகள் இல்லையே, எல்லாம் அடிமைகளாக போயிட்டாங்களே. அல்லேலூயா. தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். எத்தனை பேர் அப்படி அழுதுருக்கிறீங்க? என்னப்பா அழுது 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 என் கண்ணில் தண்ணியே வரலப்பா, இனி அழறதுக்கு எனக்கு பலன் இல்லை, நான் சோர்ந்து போயிட்டேன், இனிமே எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இல்லையா? எல்லாரும் அழறாங்க. தாவீதும் தான் அழறான். எல்லாருக்கும் இழப்பு, தாவீதுக்கும் இழப்பு. ஆமே, நஷ்டம் உனக்கு மட்டும் இல்லை, நஷ்டம் எனக்கு தான். ஆனால் இப்படி ஒரு நஷ்டம் வந்த உடனே இவ்வளவு நாள் என் கூட யுத்தம் பண்ணால், கொள்ளையடித்த பொருளை பங்கிட்டு கொண்டான், இவ்வளவு நாள் என் கூட வந்தான், யுத்தம் செஞ்சால், எல்லாவற்றிலும் என் கூட இருந்தவன், இப்போது இவனை கல்லெறிய வேண்டும் என்று பேசுகிறார்கள். கிளை உடைந்து போயிற்று. The branches broken. நம்பி உட்கார்ந்த கிளை, இந்த 600 பேர் துணையாக இருப்பாங்க நம்பினாலையா, அந்த கிளை உடஞ்சி போச்சு. அல்லேலூயா. நான் சொல்கிறது இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷர் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா எப்போ உங்களை எந்த இடத்துல விட்டுட்டு போவாங்கன்னே தெரியாது. அல்லேலூயா. மனுஷர் மேலே, நண்பன் மேலே, உறவுகள் மேலே, இல்லை வேறு யார் மேலே உங்கள் நம்பிக்கைகளை வைத்தாலும் அந்த காரியம் முடிந்த உடனே எப்போ விட்டுட்டு போவாங்கன்னே தெரியாது. ஆண்டவருக்கு ஆனால் இதெல்லாம் அறிந்தபடினால தான் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ரெக்கைகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் உனக்கு ரெக்கையை கொடுக்கிறேன், நீ மீண்டும் சிறகு அடித்து மேலே எழும்பு, நீ கீழே விழவே மாட்டு, கீழே போகாத, இனி நீ மேலே தான் எழும்பணும். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே எழுப்புகிறவர். சிக்லாகுக்கு வந்த பொழுது எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டிய, திஸ் இஸ் அ கான்ஃப்ளிக்ட். இப்போ தான் அந்த சர்ச்சை உண்டாகுகிறது. என்ன உண்டாகுது? சர்ச்சை உண்டாகிறது. இப்போது இதே மாதிரி ஒரு சர்ச்சை சவுலுக்கும் உண்டாகிறது. சவுலுக்கு ஆண்டவர் 2 சான்ஸ் கொடுக்குறார். நான் சொல்ல போகிறேன், ஏன்னா டைம் இல்லை. ஏன்னா இட்ஸ் அ பிக் மெசேஜ். நான் எனக்கு இன்னொரு முறை டைம் கிடச்சா ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி ஒன். நான் அப்படி ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். Hallelujah. See, when in 1 Samuel 13 and 15 நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் 2 சான்ஸ் கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் டைம் சவுல் என்ன டிஸ்ஓபே பண்ணுறாரு, சாமுவேல் வருகிற வரைக்கும் இவரால் காத்து இருக்க முடியவில்லை. ஏன் காத்து இருக்க முடியவில்லை? ஏன்னா ஜனங்கள்லாம் சிதறி போகிறாங்க. ஆகையினால சர்வாங்க தகன பலியை, ஆமென், ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரன் செய்ய வேண்டிய ஒரு வேலையை, ஆமென், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் செய்ய வேண்டிய வேலையை துணிந்து ஜனங்கள் ஓடி போகிறார்கள் என்பதை பார்த்து துணிகரமாய் அவனே பலியை செலுத்தினான். ஆமென். ஜனங்கள்லாம் சிதறி ஓடுறாங்கப்பா. டேய், ஜனங்க ஓடுறவங்க ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயா. நான் வர வரைக்கும் நீ காத்து இருக்கணும். அதுதான் என்னுடைய கட்டளை. என்னுடைய கட்டளையை நீ மீறினேன். நீ ஒன்றுமே இல்லாமல் இந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிலும் சிறிய குடும்பம், உன் குடும்பம், ஏழையின் குடும்பம், கழுதையை தேடிக்கிட்டு இருந்த உன்னை, இல்லையா, நான் அபிஷேகம் செய்து உன்னை ராஜாவாக்கினேன். ஆமென். இந்த ஜனங்களுக்கெல்லாம் தலைவனாக்கினேன். நீ நடந்தா உன் பின்னாடி ஒரு சேனை நடக்கும், நீ உட்கார்ந்தா உன் முன்னாடி எல்லாம் கை கட்டி நிற்பான், நீ கட்டளையிட்டால் அதை நிறைவேற்ற 100 பேர் ஓடுவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் நான் வருகிற வரைக்கும் முன்னால் காத்திருக்க முடியாதா? அப்பா இன்னைக்கு எப்படி அந்த சாட்சி நேரத்தில் சொன்னாங்களோ எனக்கு தெரியாது, அவசரத்தில் எடுக்கிற முடிவு. ஆமென். சம்டைம்ஸ் கான்ஃப்ளிக்ட், சில நேரத்தில் சர்ச்சையை உடனே இப்போவே இதை முடிச்சிடணும், இப்போவே இதை பண்ணிடணும், இப்போவே இதை செஞ்சிடணும். ஹல்லேலூயா. டோன்ட் ரஷ் டு டூ எனிதிங். உங்களுடைய அவசரத்தில், உங்களுடைய கோபத்தில்
நீங்கள் எதையும் முடிவெடுக்காதீங்க, எதையும் செய்யாதீங்க. இட்ஸ் அ கான்ஃப்ளிக்ட். இவ்வளவு நேரம் காத்திருந்த நீ இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தா சாமுவேல் வந்துடுவார். ஒரு ராஜ்யபாரம் உங்ககிட்டயே இருக்கும். உன் அபிஷேகம் உன்னை விட்டு நீங்காது இருந்திருக்கும். உன் மேலே இறங்கின பரிசுத்தாவியானவர் உன்னை விட்டு விலகாது இருந்திருப்பார். அல்லேலூயா. இதனால் வரைக்கும் உனக்கு இருந்த இந்த சேனையும் அந்த ஜெய கம்பீரமும் அதிகாரமும் வல்லமையும் எல்லாம் உன்னுடையதாக இருந்திருக்கும். உனக்கு அடுத்து உன்னுடைய பிள்ளைகளதாக இருந்திருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் உன்னால் பொறுக்க முடியாததுனால ராஜ்யபாரம் ஒன்று விட்டு போயிடுச்சு. எத்தனை பேர் கொஞ்ச நேரம் என்னால் போகிறதுக்கு முடியும். நிறைய நான் அப்பா கூட போகும்போது சொல்லுவேன், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் இந்த கல்யாணம் இதெல்லாம் போகும்போது சொல்லுவேன், சில கல்யாணத்துக்கு அப்பா வா நம்ம சீக்கிரம் 4 மணின்னு இருக்கிறாங்க, 4 மணிக்கெலாம் போயிடணுன்ட்டு இந்த 3:30 மணிக்கெலாம் கூட்டு போய் உட்காந்துருவாங்க. நாங்கள் 3:30 மணிலேருந்து உட்காந்துருப்போம். பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்கு 5:30 6 ஆகிடும் இல்லையா? அவங்க வந்தோடனே ஐயா ஜனங்கள்லாம் போகிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுடுங்க. 3:30 மணிலேருந்து நாங்கள் உட்காந்துருக்கிறோமே, கொஞ்ச நேரம் எங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நீ பொறுத்து இருக்க மாட்டாயா இல்லையா? ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போங்க, அவங்க எதிர்பார்க்குறவங்கெல்லாம் வர வரைக்கும் ஐயா இன்னொரு பாட்டு, இன்னொரு ஜெபம், அவங்களுக்கு ஒரு ஜெபம், இவங்களுக்கு ஒரு ஜெபம், அவங்களுக்கு ஒரு பாட்டு சான்ஸ், இவங்களுக்கு ஒரு பாட்டு சான்ஸ், இவங்களுக்கு ஒரு சாட்சி, அவங்களுக்கு ஒரு சாட்சி, எல்லாம் ஏன் இன்னும் எதிர்பார்க்குறவங்கள. அவங்க வந்த உடனே ஐயா ஜனங்கள்லாம் போகிறாங்க, சாப்பிட்டு போகணும், ரொம்ப லாங் போகணும், அதனால் முடிச்சிடுங்க. ஆமாம், அதனால் முடிச்சிடுங்க. அன்றைக்கி சவுலும் ஜனங்கள்லாம் ஓடுறாங்க, அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணால் இருக்கிறவனும் ஓடி போயிடுவான் இல்லையா? அதனால் இதையாச்சும் இவங்களையாச்சும் உட்கார வைக்கணும் அப்படின்னு பலியை அவனே செலுத்துகிறான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது கீழ்ப்படியாமை. ஆமே, disobedience to his word. ஆமே, disobedience to his command. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே ராஜ்யபாரம். சரி, ஓகே. தென் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு 15th சாப்டரில். அது நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அமலேக்கியர் மேலே நீ யுத்தம் பண்ணப்போ, அந்த அமலேக்கியர் மேலே நீ யுத்தம் பண்ண போய் அந்த அமலேக்கியரில் இருக்கிற ஆடு மாடு ஸ்திரீக குழந்தைங்க ஆம்பளைங்க எதையும் பார்க்காத, எதையும் விட்டு வைக்காத, அங்கே இருக்கிற எதையும் நீ எடுக்காத, அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் நீ அக்கினினால் சுட்டெரித்து அந்த எல்லாவற்றையும் நீ அழித்து போட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை இடுகிறார். செகண்ட் சான்ஸ், ரெண்டாவது ஒரு கட்டளை இல்லையா? ரெண்டாவது ஒரு வாய்ப்பு. இந்த ரெண்டாவது வாய்ப்பில் இகோஸ் அந்த ராஜாவை உயிரோடு பிடிச்சிக்கிட்டான். அதில் எது முதல் தரமானவைகளோ எது இரண்டாம் தரமானவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் ஜனங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இவன் அலோவ் பண்ணுறான் இவனுக்கு. ஆனால் இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? உன்னையும் உயிரோடு விட்டு வைக்காத. ஏன்னா இந்த அமலேக்கு திரும்ப திரும்ப வரவன்ப்பா, இவன் ஒரேடியாக போகிறவன் கிடையாது. திரும்ப திரும்ப ஒரு சத்துரு உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கிறானா, அது அமலேக்கு ஆவி. இயேசுவின் நாமத்தினால எல்லா அமலேக்கு ஆவிகளும் இன்றோடு உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடுவதாக. ஹல்லேலூயா. அவைகளை நீ அழித்து போடு. நீ அவைகளை விரட்டாத. அந்த அமலேக்கு ஆவியை நீ அழித்து போடு. அந்த அமலேக்கை விட்டு விடாத. காட்ஸ் கமாண்ட். ஆனால் திரும்ப இந்த செகண்ட் சான்ஸ்லேயும் ஜனங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. வேணான்னு சொன்னால் கோச்சிப்பாங்களோ, ஆமாம், வேணான்னு சொன்னால் நம்ம சொன்னால் ஏதாவது உடனே மனசு தாங்களாயிடுமோ, இது ஆகிடுமோ. ஜனங்க எல்லாரையும் எல்லா நேரத்திலும் ப்ளீஸ் பண்ண முடியாது. ஆமாம், எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் பிரியமாக நடந்துக்க முடியாது. இப்போ நான் கால்வினை நான் ப்ளீஸ் பண்ணணும், பிரியப்படுத்தணும் அப்படின்னா நான் ஜெபாக்கு ஆப்போசிட்டை நான் மாறிடுவேன். அண்ணா அவனு மட்டும் தான், அவனுக்கு தான் எல்லாமே சாதகமாக செய்கிறேன், அவங்களுக்கு சாதகமாக அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறேன். நான் ஒன்று செஞ்சால் உடனே ஒரு குற்றம் சொல்கிறாரு. ஏன் நான் நல்லது தானே செஞ்சேன், நான் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆண்டவருக்கு பலி இடுகிறதற்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆண்டவர் தான் அந்த பலி வேணாம், இந்த பூமியும் அது நிறைவும் அவருடையது. அல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் அவருடையது. ஆண்டவர் உன் இடத்துல பலிகளை அல்ல கீழ்ப்படிதலை. அல்லேலூயா. பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிவதே உத்தமம். அல்லேலூயா. obedience is better than sacrifice. பலியிடுவதை பார்க்கல கீழ்ப்படிவதே உத்தமம். நான் அதை தானே உங்ககிட்ட கேட்டேன். did you did that? உன்னுடைய கான்ஃப்ளிக்ட், உன்னுடைய சர்ச்சையை, உன்னுடைய சூழ்நிலையை நீ எப்படி மேற்கொண்டு? யூ டோன்ட் ஹவ் பேஷன்ஸ். அவனுக்குள்ள பொறுமை இல்லை.
ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிற்று. அல்லேலூயா. இங்கே தாவீது ஆமென் மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் மிகவும் நெருக்கப்பட்ட பொழுது, கூட இருந்தவங்கெல்லாம் கல்லெடுத்து அடிக்கணும்னு சொன்ன பொழுது, அவன் தன்னைத்தானே ஆண்டவருக்குள்ளாக தேற்றிக் கொண்டான். அல்லேலூயா. சம்டைம்ஸ் நீங்களே உங்கள் தலை மேலே கையை வச்சு உங்களுக்காக ஜெபிச்சுக்குங்க. நீங்களே உங்களை தேய்ச்சிக்குங்க. வேறு யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் மேலே இப்போ கரங்களை அப்படியே வச்சு, ஆண்டவரே சொல்லுங்கள், என்னை நானே தேய்ச்சிக்கிறேன்ப்பா, நான் என்னை நானே தேய்ச்சிக்கிறேன் ஆண்டவரே, உமக்குள்ளே என்னை தேய்ச்சி கொள்ளுகிறேன் ஆண்டவரே. என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க என்னை கல்லெறிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவ்வளவு நாள் நான் சவுலுக்காக யுத்தம் பண்ணேன், என் மேலே ஈட்டி ஏறினான் ஆண்டவர். இவர்களுக்காக யுத்தம் பண்ணேன், இவர்களுக்காக ஒரு இடத்தை வாங்கி கொடுத்தேன், இவர்களுக்காக கொள்ளையாடின பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன். இவர்கள் என்னை கல்லெறிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்டவரே இப்போ என்னை ஆற்றவோ, இப்பொழுது என்னை தேற்றவோ, இப்போ என்னை விசாரிக்கவோ, இப்பொழுது என்னுடைய கண்ணீரை துடைக்கவோ, என்னோடு கூட வரவோ, என்னோடு கூட யுத்தம் செய்யவோ, என்னோடு கூட போராடவோ ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நான் தனித்து விடப்பட்டவனை போல இருக்கிறேன். உமக்குள்ளாக என்னை நானே தேற்றிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. Sometimes you have to comfort yourself. உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். தேற்றிக் கொள்ளுங்க. ஆமென். அப்பொழுது அபியாத்தார், நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன், காணிக்கப்பட்டு 10:30 மணிக்கு முடிக்கணும். இந்த ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அபியாத்தாரை அழைத்து அபியாத்தார் இடத்துல ஏபோத்து என்ன இடத்துல கொண்டு வந்தேன். ஏபோத்து என்றால் என்ன? ஆசாரியன் அணிகிற வஸ்திரத்தின் மேலே, அதாவது இப்போல்லாம் அந்த செஃப்லாம் ஆப்ரான் ஒன்று போடுவாங்க தெரியுமா, மேலே எதுவும் சிந்தக்கூடாது அப்படின்ட்டு இப்படி ஃபுல்லாக, அந்த மாதிரி ஆசாரியனுக்கு அவனுடைய வஸ்திரத்தின் மேலே இருக்கிற ஒரு ஏப்ரான் மாதிரி, அது மேலே கற்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த கற்களில் 2 அதாவது 12 கோத்திரத்துக்கு 12 கல் இருக்கும். வேறு ஒரு 2 கல் இருக்குது. அது என்னது? துமீமோ ஊரீம். இந்த 2 விதமான கற்கள் இருக்கிறது. இந்த 2 விதமான கற்கள், இது வேத ஆராய்ச்சியாளர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போல்லாம் நம்ம இந்த சோழி போட்டு பார்க்குறது அந்த அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கற்கள் ஊரிமோ துமீம். சி இட்ஸ் அல்லேலூயா, இட்ஸ் ஆன் த பிரஸ்ட் பிளேட். அவனுடைய அந்த வஸ்திரத்தின் மேலே அந்த ஊரிமோ துமீமோ இருக்கும். அந்த கற்களில் போட்டு பார்க்கும் பொழுது அதில் ஒரு விதமான வெளிச்சம் வருமா. அதாவது ஆக்சுவலாக அந்த என்ன தெரியுமா, எஸ் ஆர் நோ, போகலாமா வேணாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா, திஸ் இஸ் வாட் இட் வில் ஆன்சர். லைட் அது எப்படின்னது எனக்கு தெரியல. வேத ஆராய்ச்சியாளர்கள் கிளியராக சொல்லலை. பாபிலோனுடைய சிறைப்பிடிப்புக்கு பிற்பாடு இந்த துமீம் உரிமை இந்த இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. இப்போது இந்த துமீம் உரிமையும் இந்த கற்களை கொண்டு ஏபோத்தின் இடத்துல அவன் விசாரிக்கிறான். விசாரித்த பொழுது அவன் எதிர்பார்த்த வண்ணமாய் ஆன்சர் கம்மிங் எஸ், பதில் என்ன வருகிறது? ஆமா நீ போகலாம் என்று வருகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தர் பதில் அளிக்கிறார். ஆமா நீ போகலாம், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். விசுவாசிக்கிறவங்கள கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்கள நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும் நீ போ, நீ போ, நீ போ, நீ போ, நீ போ. சத்துருவை பின்தொடர், அவனை முறியடிப்பாய். சத்துருவை பின்தொடர், நீ அவனை கொள்ளையடிப்பாய். சத்துருவை பின்தொடர், நீ இழந்து போனதை மாத்திரமல்ல, நீ இரட்டிப்பானதை சுதந்தரித்துக் கொள்வாய். சத்துருவை நீ பின்தொடர்ந்து போ. இதோ அவனை உன் கையில ஒப்பு கொடுத்தேன். உன் ஜெபத்திற்கான பதில் கர்த்தர் இப்பொழுதே உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஓ எஸ், ஓ எஸ், ஓ எஸ். அல்லேலூயா. The answer is yes. The answer is yes. Hallelujah. பதில் ஆம் என்று வருகிறது. கடைசியாக அவன் பின்தொடர்ந்து போகிறான். 200 பேர் ஒரு ஆற்றண்டையில் நின்று விடுகிறார்கள். இப்போ வெறும் 400 பேர் போனால் அவன் அங்கே அந்த அமலேக்கு பரவி கிடக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கிறான்? பரவி கிடக்கிறான். ஆனால் அந்த 400 பேர் மிச்சம் வச்சது 400 பேரை மட்டும்தான். அதுவும் அந்த வாலிபர்கள் குதிரையின் மேல் ஏறி ஓடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்க. நீங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் வாசிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் மெடிடேட் அப்பான் இட். ஆமென். அதெல்லாம் தப்பிச்சோம். ஆனால் மற்ற ஒருத்தனை கூட தாவீது விட்டு வைக்கலை. அல்லேலூயா.
ஒருத்தன் கூட அங்கே மிஞ்சல. அவன் எங்கெங்கெல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு வந்து வச்சுருந்தானோ அது எல்லாவற்றையும் தாவீது கொண்டு வந்தான். அவனோடு வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அவனோடு வராதவர்களுக்கும் அதை பங்கிட்டு கொடுத்தான். கர்த்தர் உங்களை பங்கிட்டு கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். இது கர்த்தருடைய கொள்ளை. அல்லேலூயா. இது கர்த்தருடைய கொள்ளை. சத்துரு உன்னிடத்திலிருந்து கொண்டு போனது கொஞ்சம் தான், ஆனால் கர்த்தர் கொடுக்க போகிறது ரெட்டிப்பானது, அதிலும் அதிகமானது, எண்ணிக்கை கடங்காதது. இன்னும் அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒருத்தருக்கு அல்ல, 2 பேருக்கு அல்ல, 3 பேருக்கு அல்ல, அநேகருக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கும்படி இதோ கர்த்தர் உன்னை, நீ போ, நான் உன்னோடு கூட வருகிறேன். எஸ், ஜஸ்ட் பேஷன்ஸ் இன் யோர் கான்ஃப்ளிக்ட். உங்களுடைய சர்ச்சையிலே பொறுமையாக இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.